ஜஸ்ட் டிஜி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாங்கினதோட சரி இதை யூஸ் பண்ணவே இல்லை. இந்த பேபி வாக்கரை வச்சு பையனை கொஞ்சம் அப்படியே நடக்க ப்ராக்டிஸ் கொடுக்கலாமேன்னு ரெண்டு பேருக்குமே தோணுச்சு. இங்க பார்த்தா பையனுக்கு இல்ல, முதல்ல ஒய்ஃபுக்கு தான் எந்திரிச்சு நிக்கிறதுக்கே ப்ராக்டிஸ் கொடுக்கணும் போல. ஏதோ லைட்டா முதுகு வலியா உட்காந்தா எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியலன்னாங்க. சரின்னு வாங்கி வச்சிருந்த பேபி வாக்கர்ல ஐயாவை அழகா உட்கார வச்சு நான் ஒரு பக்கம் ப்ராக்டிஸ் கொடுக்க, காலை உணவுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டை ஒய்ஃப் கிச்சன்ல செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தவழ்ற பிள்ளைகள் முன்னாடி தவளும், நடக்கிற பிள்ளைகள் முன்னாடி நடக்கும். ஆனா நம்ம மிருத்யுஞ்சயன் ரெண்டையுமே ரிவர்ஸ் கியர் போட்டு தான் எப்பயுமே பண்றான். வாக்கர்ல உட்காந்து கொஞ்ச நேரம் விளாண்டான். அப்புறம் வாய்ஸ் லைட்டா மாறுற மாதிரி இருந்துச்சு. இதோட போதுண்டா சாமின்னு அவனை தூக்கி அப்படியே அவன் பசியாடுற மாதிரி ஃபீட் பண்ணிட்டாங்க ஒய்ஃப். வயிறு நிறைஞ்சபடி அப்படியே ஒய்ஃப் மடியில தூங்கினவன அப்படியே அழுங்காம குழுங்காம தொட்டிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காலை உணவை ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சமையலுக்கு தேவையான தண்ணி காலி ஆயிடுச்சுன்னு கேன் தண்ணியை நிரப்பி கொடுத்துட்டு அப்படியே ஒரு 4-5 மளிகை பொருட்கள் வாங்க சொன்னாங்கன்னு வீட்டுல இருந்து கிளம்புனா கரெக்டா நான் போற நேரமா கேட்டு போட்டாங்க. போகும்போதே என்ற பொண்டாட்டி லேட் ஆக்கிறாதீங்கன்னு சொல்லி தான் அமிச்சாங்க. ஆனா அந்த கேட்டு போட்டனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு பொருட்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு. ரைட் நண்பர்களே, நான் திட்டு வாங்கிட்டே மதிய உணவுக்கு ஹெல்ப் பண்ற ஒய்ஃப்க்கு நீங்க மறக்காம அந்த லைக் பண்ண மட்டும் தட்டி விட்டுருங்க.